பார்க்க போகிறது முக்கியமான ஸ்கீம்ஸ். நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மத்திய அரசு தான் வந்து அதிக திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மாநில அரசு, தமிழ்நாட்டிலையும் மாநில அரசு வந்து திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து மத்திய அரசு தான் வந்து அதிகப்படியான திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த 2014, 15, 16 இந்த இயர்ஸ்க்குள்ளே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம். அதாவது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம்ங்கிறது என்னென்னா, இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு வழங்கும் விபத்து காப்பீடு. ஸோ அதாவது வங்கி கணக்கு தொடங்குறது, ஓகேவா? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் இது வந்து 2014 வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா விபத்து காப்பீடு கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸு, ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்களே, அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு வழங்கலாம் இந்த திட்டத்தின் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் திட்டம். இது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அக்கௌண்ட் திட்டம்னாலே கண்டிப்பாக என்ன இருக்கும்? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, 11 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வங்கி மற்றும் அலுவலக சேமிப்பு கணக்கை வந்து உருவாக்குறதுக்கான திட்டம் தான் இது. 2015 உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு விளம்பர தூதராக, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவாங்க, ஆட் அம்பாசிடராக இருக்கிறவங்க யாருன்னா மாதுரி தீக்ஷித். அவங்க நடிகை மாதுரி தீக்ஷித் தான் வந்து இந்த சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் திட்டத்தோட விளம்பர தூதர், ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, முத்ரா வங்கி திட்டத்தின் மதிப்பீடு. ஸோ முத்ரா வங்கி திட்டம்னு ஒரு வங்கி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட மதிப்பீடு பார்த்திங்கன்னா 2000 கோடி. ஸோ இதுவும் 2015 தான் இந்த திட்டம் உருவாகியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எத்தனை பிரிவுகளில் கடன் வழங்குவாங்க இந்த முத்ரா வங்கி திட்டம், அதில் எத்தனை பிரிவுகள் மூலமாக கடன் வழங்குறாங்கன்னா 3 பிரிவுகள் மூலமாக. அடுத்து பார்த்திங்கன்னா, கிஷான் விகாஸ் பத்திர திட்டம். ஸோ இந்த கிஷான் விகாஸ் பத்திர திட்டத்தில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச முதலீட்டு காலம் எவ்வளோ அப்படின்னா 2.5 years வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, பிரதான் மந்திரி கிராம் சிஞ்சாய் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி கிராம் சிஞ்சாய் யோஜனா இந்த திட்டத்தோட கால எல்லை பார்த்திங்கன்னா, அதாவது 2020 வந்து இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா, கிராம விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நீர்ப்பாசன வசதி அளிக்கும் திட்டம். ஸோ பிரதான் மந்திரி கிராம் சிஞ்சாய் யோஜனாங்கிறது வந்து விவசாயிகளுக்கு வந்து நீர்ப்பாசன வசதி, ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆண்டு முழுவதும் நீர்ப்பாசன வசதி அளிக்கும் திட்டம் தான் இது. இந்த திட்டத்தை வந்து எதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 2022 வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஆண்டை குறைச்சிட்டாங்க. 2019 இந்த திட்டத்துக்கான நோக்கத்தை வந்து நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பிரதான் மந்திரி சஞ்சாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டம். அதாவது இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட தொகுதியில் இருக்கக்கூடிய அவங்க தொகுதிக்குட்பட்ட ஏதாவது 3 கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களுக்கு சமூக பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சு தரணும். யார்? பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஸோ அதுதான் வந்து பிரதான் மந்திரி சஞ்சாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ்படி பார்த்திங்கன்னா 2024 8 கிராமங்களையாவது மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அனைத்து விவசாயிகளுக்கும் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்ட, அதாவது மண்வள அட்டை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க எல்லா விவசாயிகளுக்கும். அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த மாநிலத்தில் செயல்படுத்தியிருக்காங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில். தெரியும், டிஜிட்டல் இந்தியா திட்டம், டிஜிட்டல் இந்தியாங்கிற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க 2015. இது என்னென்னா, அரசின் சேவைகளை மின்மயமாக்கலின் மூலம் இணையதளத்துடன் இணைத்து அதிவேகமாக மக்களிடம் சேர்க்க, இதுக்கு தான் வந்து டிஜிட்டல் இந்தியா திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தூய்மை இந்தியா திட்டம். இந்த தூய்மை இந்தியா திட்டம் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோட 150வது பிறந்த நாளில், அதாவது 150வது பிறந்த நாள் எப்போ வருது? 2019 அக்டோபர் 2 வருது. ஸோ அதுக்குள்ளே இந்தியாவை வந்து ஒரு தூய்மை நாடாக மாற்றணும் அப்படிங்கிறத இவங்களோட டார்கெட். ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து 2019 இந்தியாவை தூய்மை நாடாக மாற்றணும். அதாவது மகாத்மா காந்தி 150வது பிறந்த நாளுக்குள்ளே. அதான் வந்து தூய்மை இந்தியா திட்டம்.
அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய முக்கிய 100 நகரங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் திட்டம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான 100 நகரங்களை எடுத்து அதை வந்து சர்வதேச தரத்திற்கு உயர்த்துறதுக்கான திட்டம் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இது வந்து 2015 உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வந்து நமாமி கங்கா திட்டம். ஸோ கங்கானாலே என்ன, கங்கை நதியை சுத்தப்படுத்துகிறது தான் நமாமி கங்கா திட்டம். இதோட கால வரம்பு எதுக்குள்ளே வந்து இவங்க இந்த திட்டத்தை முடிக்கணும்னா 19 ஆண்டுக்குள், அதாவது 19 ஆண்டுக்குள்ளே இவங்க இந்த இதை வந்து முடிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னா 2037 கோடி வரைக்கும் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு இந்த நமாமி கங்கா திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக உதவி வழங்குகிறோம் அப்படின்னு சொன்ன நாடு யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டுக்காரங்க வந்து உதவி வழங்குகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் கல்வி அளிக்கும் திட்டம். பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு, அவங்களுக்கு கல்வி அளிக்கக்கூடிய திட்டம் வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிற பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ 2015 தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்திரதனுஷ் தடுப்பூசி திட்டம் 2015 டிசம்பரில் உருவாக்கியிருக்காங்க. இதோட கால எல்லை பார்த்திங்கன்னா 2020 வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அதோட டார்கெட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மருந்துகள் தொடர்பான புகாரை இணைய வழியில் தேசிய மருத்துவ விலை கட்டுப்பாட்டு அமைப்பிடம் தெரிவிக்கும் திட்டம். அதாவது மருந்துகள் ஏதாவது போலி மருந்துகளோ இல்லை எக்ஸ்பிரியான மருந்தோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்டர்நெட் மூலியமாக என்ன பண்ணலாம், தேசிய மருத்துவ விலை கட்டுப்பாட்டு அமைப்புங்கிற அமைப்புக்கு நம்ம புகார் தெரிவிக்கலாம். அதுக்கான திட்டம் தான் வந்து ஃபார்மா ஜன் சமாதான் யோஜனா. ஸோ ஃபார்மாலே மருந்துகள் தான். ஸோ ஃபார்மா ஜன் சமாதான் யோஜனா அது. அடுத்து பார்த்திங்கன்னா மின் வசதி இல்லா கிராமங்களுக்கு மின் வசதி வழங்கும் திட்டம். அதான் என்னது, தீனதயாள் உபாயதாயா கிராம் ஜோதி யோஜனா. ஸோ இந்த திட்டம்ங்கிறது வந்து கரண்ட் இல்லாத கிராமங்களுக்கு கரண்ட்டு கொடுக்குற திட்டம் தான். இது பார்த்திங்கன்னா 2015 ஜூலை 25 இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா பாட்னா, அவங்க தான் வந்து இந்த திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அம்ருத் திட்டம், இதுவும் வந்து 2015 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் திட்டம். ஸோ கியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் திட்டத்தோட மதிப்பீடு பார்த்திங்கன்னா 50,000 கோடி அதிகமான நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தோட இலக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 லட்சம் வீடுகளாவது கட்டித்தரணும் அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்து வந்து ஹிருதய் திட்டம்ங்கிறது என்னென்னா பாரம்பரியம் மிக்க நகரங்களை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த ஹிருதய் திட்டம். இது யார் தொடங்கினாங்க அப்படின்னா மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சரகம் தான் வந்து இதை தொடங்கி வச்சுருக்காங்க இந்த திட்டத்தை. இதுவும் 2015 தான் இந்த திட்டம் உருவாயிருக்கு. இதோட இலக்கு பார்த்திங்கன்னா 2017 அட்லீஸ்ட் 12 நகரங்களையாவது மேம்படுத்தணும் அப்படிங்கிறதான் இதோட முக்கிய டார்கெட். பிரசாத் திட்டம்ங்கிறது என்னென்னா புனித ஸ்தலங்களை மேம்படுத்தி ஆன்மீக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் திட்டம் தான் பிரசாத். ஓகேவா. அடுத்து உலகிலேயே அதிக நாட்கள் நேரடியாக மானியம் பெறும் திட்டம் பார்த்திங்கன்னா கின்னஸ் சாதனை படைத்த திட்டம்னா பகல் திட்டம். பகல்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்பிஜி இருக்குல்லையா, அதாவது கேஸ் வாங்கும்போது அதுக்கான மானியத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே, மானியம் கொடுப்பாங்களே, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே, அதுதான் வந்து பகல் திட்டம். ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் எல்பிஜி கன்சியூமர் ஸ்கீம். ஸோ நம்ம யார்ட்டையும் போய் வாங்க தேவையில்லை, நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக வந்துடும். அந்த திட்டம் தான் பகல் திட்டம். ஸோ இது வந்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்கான். அதிக நாட்கள் நேரடியாக மானியம் பெறும் திட்டம்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2014 5 மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்காங்க. இப்போ வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வேலை செய்யும் இந்தியர்களுக்கு ஆயுள் காப்பீடு மற்றும் நிரந்தர நிதியுதவி வழங்கும் திட்டம் எதுனா மகாத்மா காந்தி பிரவாசி சுரக்ஷா யோஜனா. இதுதான் வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு, வேலை செய்யக்கூடிய இந்தியர்களுக்கு, ஓகேவா, வேலை செய்கிற இந்தியர்களுக்கு மட்டும் ஆயுள் காப்பீடு மற்றும் நிரந்தர நிதியுதவி வழங்குகிற திட்டம். அடுத்து கிராமப்புறம் மற்றும் பாதிக்கப்பட்ட 9 மாநில இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு திறன் வளர் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் தான் ரோஷினி.
அதாவது கிராமப்புறம் மற்றும் மிகவும் பாதிக்கப்பட்ட 9 மாநிலங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களுக்கு திறன் வளர் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பும் வழங்கக்கூடிய திட்டம் தான் ரோஷினி திட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவை உலகின் மனிதவள தலைநகராக மாற்றும் திட்டம். ஸோ உலகிலேயே மனிதவள தலைநகராக எது இருக்கணும், இந்தியா இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த திட்டம் தான் திறன் இந்தியா. அடுத்து பார்த்திங்கன்னா தங்க பத்திர திட்டம். இது என்னென்னா ரிசர்வ் பேங்க் மூலம் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா உதய் திட்டத்தில் முதலில் இணைந்த மாநிலம். உதய் திட்டம்னா என்னென்னா மின் வசதி கிடைக்க உறுதி செய்யும் திட்டம். கரண்ட்டு கிடைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் உதய் திட்டம். இதில் ஃபஸ்ட்டு இணைஞ்ச மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திரா. அதாவது சூரிய சக்தி இது மூலமாக. அடுத்து பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம். பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம்ங்கிறது என்னென்னா ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு. அதாவது கேஸ் ஃப்ரீயாக இலவச கேஸ் கொடுக்குறாங்களே, அதுதான் பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம். இதோட இலக்கு பார்த்திங்கன்னா 2019 எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா 2016. ஸோ 2016 பார்த்திங்கன்னா 3 திட்டம், நிறைய திட்டம் வந்திருக்கு. அதில் ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா, சேது பாரத திட்டம். சேது பாரத திட்டம்ங்கிறது என்னென்னா நம்ம ஹைவேஸில் இருக்கு இல்லையா, நேஷ்னல் ஹைவேஸில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட் இல்லாத நெடுஞ்சாலையாக உருவாக்கணும். அதாவது ஹைவேஸில் ரயில்வே கேட்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்து தான் சேது பாரத திட்டம் 2016 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சூரியோதய திட்டம். சூரியோதய திட்டம்ங்கிறது என்னென்னா எய்ட்ஸ் நோய் பரவுதலை முன்கூட்டியே அறியும் திட்டம் தான் இது பார்த்திங்கன்னா 2016 பிப்ரவரியில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா இன்னும் 2-3 திட்டம் தான் இருக்குது. அது முடிஞ்சிடும். அடுத்து மேக் இன் இந்தியா திட்டம் 2014 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாரத் நிர்மான் திட்டம் 2005 கொண்டு வந்திருக்காங்க.